பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தொகுப்பில் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கான 2019ஆம் ஆண்டுக்கான பொது பலன்களை தான் பார்க்க இருக்கோம். நம்ம சொல்கிறது படி வந்துட்டு இது பொது பலன்கள் தான். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஜோதிடரை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. சரி, இப்போ பொது பலன் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்கள் உடல்நிலையில் வந்துட்டு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அந்த ஏப்ரல் ஒரு 10 தேதி வரலும் உங்கள் உடல்நிலையில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து செப்டம்பர், அக்டோபர் வரலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பில் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம தான் வந்துட்டு நம்ம உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும். ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, சளி காய்ச்சல் தொந்தரவு வருது, அல்லது இருமல் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போதெல்லாம் அது சாதாரணமாக எடுத்துக்கூடாது. நம்ம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுங்கிறத ஆரம்பத்திலே பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதை சரி செஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆகோ ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக இல்லைன்னா கூட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோட தான் காணப்படும். ஒரு தடவை 10,000 ரூபா கைக்கு காசு வருதுன்னா அடுத்த தடவை அது 5,000 ரூபாய் மாறலாம். அல்லது 10 ரூபா கைக்கு வருமானம் வருதுன்னா 12 ரூபா செலவாகலாம். இந்த மாதிரி காலகட்டம் எதுவும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பணத்தை பார்த்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற காலகட்டம். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா அதிக செலவாகும் அப்படிங்கிற காலகட்டம் தான் நல்லா தெளிவாக தெரியுது. பெரும்பாலும் வந்துட்டு செலவுகள் நம்ம கைமீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு விசேஷம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம், 3 லட்சத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சா அது 4.5 லட்சத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான காலகட்டம். நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை விட வந்துட்டு அதிகமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி விற்கிற விலைவாசியெல்லாம் அப்படித்தானே இருக்குது. நம்ம காய்கறி இன்றைக்கி 10 ரூபா நினச்சிக்கிட்டு பிளான் போடுவோம், நாளைக்கு அது 15 ரூபாய் மாறினா அப்படியே வந்துட்டு ஒரு 50% வந்துட்டு அதிகமாக தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எதையும் சரியாக திட்டமிட்டு பண்ணிங்கன்னா இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகரித்து தான் காணப்படும். உங்கள் கட்டுக்குள்ளே இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் கை மீறி தான் அந்த செலவெல்லாம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சரி, அந்தளவுக்கு செலவு இருக்கே, எனக்கு பணம் வருமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். இழுத்துக்கோ பறிச்சிக்கோ அப்படின்ட்டு தான் இருக்கும். வர்றது 10 ரூபா தான் வரும், ஆனால் 12 ரூபா செலவு வந்தே தீரும். அதுக்கு தான் சொல்கிறது, இந்த மாதிரி பணமெல்லாம் வருது அப்படிங்கும்போது முன்னாடியே சேர்த்து வச்சுக்கிறது நல்லது அப்படின்ட்டு. ஆனால் பக்கத்தில் கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறையவெல்லாம் வாங்காதீங்க, வாங்கினா பின்னாடி நம்ம பிரச்சனையில் தான் மாட்டிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பணம் உங்கள் கையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பெரும்பாலும் அந்த இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பல தேசங்களிலிருந்து உங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான காலகட்டம். அதுவும் சும்மாவெல்லாம் இல்லை, உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது ஏதாச்சும் ஒரு லாபம் தர வகையில் அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கடின உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் வேலையில் அப்படிங்கும்போது ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர். சொல்லப்போனால் நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. உங்கள் வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அதெல்லாம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரியாது. ஆனால் கட்டாயம் உங்களுக்கு இந்த 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் மேனேஜ்மெண்ட் உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அங்கே இருந்துட்டு வந்து உங்களுக்கு பாராட்டு கடிதம் வர்றதோ அல்லது மேனேஜ்மெண்ட்டாக இருந்தால் கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் ஏற்றி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அந்தளவுக்கு வந்துட்டு பாராட்டுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் மாதம், அந்த நவம்பர் மாதம் அப்படியெல்லாம் போனோன்னா ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயமெல்லாம் உங்கள் காதுக்கு வரும். பெரும்பாலும் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் அதை வந்து விருத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு டீ கடை வச்சுருக்கோம், அதை வந்துட்டு இன்னும் பெருசு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா கட்டாயம் பண்ணலாம். ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம், அதை இப்போ வந்து நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக மாற்றணும், கட்டாயம் பண்ணலாம். இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஏன்னா நம்மளுக்கு செலவுகள் வரணுன்ட்டு இருக்குது. அதை வந்துட்டு நல்ல செலவுகளாக மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லைன்னா மருத்துவ செலவோ அல்லது தேவையில்லாத விரை செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதை முதலீடு செய்கிறதுல பெருசாக எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அந்த காதல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி காதலிச்சுட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த வருடம் வந்துட்டு தெளிவாக காணப்படுது. கல்வி சம்மந்தமான துறை அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா, அதாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.